ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டூலில் ஒன்று ப்ரஷ் டூல். இந்த ப்ரஷ் டூலில் வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க இருக்கேன். இப்போ வந்து நான் ப்ரஷ் டூலை வந்து நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரஷ்ஷுடைய சைஸை வந்து நம்ம சிறுசும் பெருசும் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் ப்ரஷ்ஷுடைய சைஸை சிறுசாவோ அல்லது பெருசாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் இதனுடைய ஹார்ட்னஸ் இப்போ நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பெயிண்ட் பண்ணுறோம். அதே போல் இந்த ஹார்ட்னஸ் வந்து 100% இருக்கும்போது இந்த மாதிரியான டார்க்காக வந்து நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். இதே ஹார்ட்னஸை வந்து நான் கம்மியாக வச்சுக்கிறேன். கம்மியாக வச்சுக்கிட்டு நான் இப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய ஹார்ட்னஸ் அளவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் கம்மியாக, இதனுடைய எட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. அதே சமயம் இந்த ஹார்ட்னஸை வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இங்கே போய் ஒவ்வொரு தடவையும் இதனுடைய ப்ரஷ் சைஸை நீங்கள் மாற்றுறதுக்கு காமனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய கீபோர்டில் ப்ராக்கெட் கீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லெஃப்ட் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷுடைய சைஸ் வந்து சிறுசாகும். அதே ரைட் சைடு இருக்கக்கூடிய ப்ராக்கெட் கீயை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷுடைய சைஸ் வந்து பெருசாகும். ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நான் என்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து ரொம்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் எப்படி இதனை ப்ரஷ்ஷுடைய சைஸை சிறுசாவோ பெருசாவோ ஆக்கலாம் அப்படின்றதான். இப்போ உங்களுடைய கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயே உங்களுடைய ப்ரஷ்ஷு வந்து கடைசியாக நீங்கள் என்ன சைஸில் வச்சுருந்தீங்களோ அந்த சைஸுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறத பார்க்க முடியும். இப்போ உங்களுடைய மவுஸை லெஃப்ட் டு ரைட் நகர்த்தினீங்க அப்படின்னா இப்போ நான் ரைட் சைடு நகர்த்துறேன். ரைட் சைடு நகர்த்தணும் அப்படின்னா ப்ரஷ்ஷுடைய சைஸ் வந்து பெருசாகும். அதே நான் லெஃப்ட் சைடு இப்படி நகர்த்தினேன் அப்படின்னா ப்ரஷ்ஷுடைய சைஸ் வந்து சிறுசாகும். ஸோ எவ்வளோ சைஸுக்கு நம்ம வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லெஃப்ட் நகர்த்திக்கலாம், எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரைட் நகர்த்திக்கலாம். அதே போல் இதனுடைய ஹார்ட்னஸை வந்து கூட்டவும் குறைக்கவும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்படி மவுஸை வந்து நீங்கள் மேலே தள்ளினீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் கம்மியாகும். அதை கீழே வந்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து 100% ஆயிரும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷுடைய சைஸ், இதனுடைய ஹார்ட்னஸ், இது எல்லாமே வந்து அதனோட டீட்டெயில் எல்லாமே இங்கே நமக்கு தெரியும். இப்போ இந்த டயாமீட்டர்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷுடைய சைஸுடைய டயாமீட்டர் நமக்கு தெரியுது. அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பிக்சல் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியும். அதே போல் இந்த ஹார்ட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே மவுஸை தள்ளும்போது 0% இருக்குது, அதை கீழே தள்ளினீங்க அப்படின்னா 100% இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக உங்களுடைய ப்ரஷ்ஷுடைய சைஸை வந்து நீங்கள் கூட்டவோ அதனுடைய ஹார்ட்னஸை கூட்டவோ குறைக்கவோ ரொம்ப எளிமையாக பண்ணிக்க முடியும்.